சான்போ சுரு அப்படின்னு சொன்னால், சான்போ அப்படிங்கிறது வாக்கிங்னு அர்த்தம். சான்போ சான்போ அப்படின்னா வாக்கிங். இந்த சாயந்தர நேரத்தில் வாக்கிங்லாம் போவோம்னா அந்த வாக்கிங்கிறத சான்போன்னு சொல்லுவோம். சான்போவை வேர்ப் ஆக்கும்போது சுரு போடணும். சான்போ சுரு. சான்போ சுரு அப்படின்னு சொன்னால் டு கோ ஃபார் அ வாக், வாக்கிங் போதல். இப்போ அதை சுருவை மட்டும் நம்ம கான்ஜுகேட் பண்ணினா போதும். இது நவுன் வேர்ப்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த சுரு வரும். ரொம்ப ரேராக அந்த குரு அப்படின்றது வரும். சுரு தான் மெயின்லி இந்த N5 பொறுத்த வரைக்கும் அந்த நவுனோட சேர்ந்து வரும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை மட்டும் சுருவை மட்டும் கான்ஜுகேட் பண்ணினா போதும். சான்போ ஷினாய், சான்போ ஷிமாசு, சான்போ ஷிதே, சான்போ ஷிதா. அடுத்தது சாசு. சாசு அப்படின்னு சொல்கிறது வந்து டு ரைஸ் அன் அம்ப்ரெல்லா அப்படின்னு இங்கிலீஷில் சொன்னாலும், கொடையை நம்ம வந்து விரிக்கிறது. ஒரு மழை பெஞ்சுது அப்படின்னா குடைப்பிடித்தல். குடைப்பிடித்தல் இது வந்து குடையை தான் மெயினாக மீன் பண்ணோம். குடைப்பிடித்தல், குடைப்பிடிக்கிறது தான் சாசு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த அம்ப்ரெல்லா கசாவோ சாஷித்தே குதசாய், அந்த சாசு அப்படிங்கிறது வந்து அந்த அம்ப்ரெல்லா அப்படிங்கிறதுக்கு மெயினாக வரும். டு ஸ்ட்ரெச் ஹேண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கையெல்லாம் நல்லா விரிக்கிறது. கை ரெண்டையும் ரெண்டு பக்கமும் நல்லா விரிங்க. அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது சொல்லுவாங்கல்ல, 2 கையிலும் பக்கவாட்டில் விரிங்க அப்படின்னு. அந்த மாதிரி சொல்கிறதுக்கும் இந்த சாசு யூஸ் பண்ணுவோம். மெயினாக இங்கே பார்க்க போனால் கொடை பிடிக்கிறதுக்கு தான் இந்த சாசு மெயினாக யூஸ் ஆகும். இந்த சூ இருக்கிறதுனால நாய் ஃபார்முக்கும், சி வந்து கிமாசு, அது ஷி மாசு, அந்த ஷியை போட்டு மாசு ஃபார்மையும் யூஸ் பண்ணுவோம். இது வந்து கோதான் வேர்ப், குரூப் 1 வேர்ப். சா சனாய், சா ஷி மாசு. ஷிமாசு அப்படின்னு வந்துச்சுன்னா சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. மாசம் மட்டும் எடுத்துகிட்டு தே. சா ஷி தே, சா ஷிதா. இது இவ்வளோ தான் கான்ஜுகேஷனா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. இந்த மாசு ஃபார்மை நிறைய இந்த இது வந்து சாசனாய் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளெயின் ஃபார்ம். இந்த சாசுவுக்கு நெகட்டிவ் ஃபார்ம். இது மாசு அப்படிங்கும்போது இந்த சாசு தான், ஆனால் பொலைட் ஃபார்மில் இருக்குது. இப்போ மாசு வந்து மாஷிதா, மாசேன் தேஷிதா, அந்த மாசேன் அப்படிலாம் கொண்டு போகணும். அதே மாதிரி இன்னும் N4க்கு போனால் வேறு கான்ஜுகேஷன்ஸ்லாம் இன்னும் அதிகமாக வரும். சென்தாக்கு, சென்தாக்கு சுரு. சென்தாக்கு அப்படின்னா லாண்ட்ரின்னு அர்த்தம். அதை வந்து சுரு போட்டோம்னா துணிகளை துவைத்தல் அப்படின்னு வரும். இது வந்து சென்தாக்குங்கும்போது நவுனு, இந்த சுரு போடும்போது மட்டும்தான் துணிகளை துவைத்தல் அப்படின்னு வரும். சென்தாக்கு ஷினாய், சென்தாக்கு ஷிமாஸ், சென்தாக்கு ஷித்தே, சென்தாக்கு ஷிதா. நெக்ஸ்ட் வேர்ப் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஷிகோத்தோ. ஷிகோத்தோ அப்படின்னா வேலைன்னு அர்த்தம். ஷிகோத்தோ அப்படின்னா வேலைன்னு அர்த்தம், வேலை செய்தல். ஷிகோத்தோ சுரு அப்படின்னா வேலை செய்தல், டு ஒர்க். வெறுமன ஒர்க்கு ஜாப் அப்படின்னா ஷிகோத்தோ, அதோட சுரு சேர்க்கும்போது அது வேர்ப் ஆகிடும். அப்போ அந்த சுருவை மட்டும் நம்ம கான்ஜுகேட் பண்ணுவோம். ஷிகோத்தோ ஷினாய், ஷிகோத்தோ ஷிமாசு, ஷிகோத்தோ ஷித்தே, ஷிகோத்தோ ஷிதா. அடுத்தது ஷிமாரு. ஷிமாரு அப்படின்னு சொன்னால் மூடுதல் அப்படின்னு அர்த்தம், டு க்ளோஸ். அக்கேருன்னா ஓப்பன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ஷிமாரு அப்படின்னா அதோடைய ஆப்போசிட் க்ளோஸ். அக்கேருன்னா ஓப்பன், இது ஷிமாரு அப்படின்னு சொன்னால் க்ளோஸ். ரூ வேர்பாக இருந்தாலும் முன்னாடி ஆ வருது, அப்போ வந்து கோதான் வேர்ப் தான். இந்த ரூவை ர ரி அப்படி யூஸ் பண்ணணும். ஷி மா ர நாய், ஷிமார நாய், நாய் ஃபார்ம். ஷிமாரி மாசு, ஷிமாரி மாசு. அடுத்தது ஷி, இந்த ரீ மாசு அப்படின்னா இத்தே, ஷிமா ஷி மத் தே, ஷி மத் தா. அடுத்தது ஷிமேரு. ஷிமேரு, ஷிமேரு 2 ஷிமேரு இருக்குது நமக்கு. 2 ஷிமேரில் ஒரு ஷிமேரு வந்து அதே இந்த க்ளோஸ் அப்படிங்கிறதுல டிரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ்ன்னு படிப்போம். அதில் வந்து ஒன்று மூடுதல், இது மூடப்படுதல், இது மூடுதல் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ வந்து இதுவும் க்ளோஸ் தான்,
இதுவும் க்ளோஸ் தான். 2 இது எடுத்துக்கலாம். இந்த ஷிமேரு அப்படிங்கிறதுக்கு இது ரெண்டுத்துக்கும் காஞ்சி வேறு வேறு வரும். ஷிமேருன்னு இருந்தாலும் இந்த ஷிமேரு வேறு, இந்த ஷிமேரோட காஞ்சி வேறு. இந்த ஷிமேரு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கட்டுதல், அது இணைத்தல், ஃபேஸ்டன் பண்ணுறது, கட்டுதல் அந்த மாதிரி வரும். இந்த 2 வேர்புமே இச்சிதான் வேர்பு தான். எரு அப்படின்னு வருது இல்லையா, இந்த ரூவை மட்டும் எடுத்துகிட்டு நாய், மாசு அப்படி போட்டுக்க வேண்டியது. 2மே இச்சிதான் வேர்ப் தான். 2மே குரூப் 2 வேர்பில் தான் வருது. ஷிமே நாய், ஷிமே மாசு, ஷிமேத்தே, ஷிமேத்தா. இது எப்படி எழுதணுமோ அதே மாதிரி தான் இந்த டு க்ளோஸ் அப்படிங்கிற அந்த ஷிமேரும் வரும். ஷிமேனாய், ஷிமே மாசு, ஷிமேத்தே, ஷிமேத்தா. இப்போது இது இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டாக அந்த மீனிங்கை புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது ஷினு அப்படின்னு சொன்னால் டு டை, சாகிறது. இந்த நு அப்படிங்கிறத எடுத்துகிட்டு நீ அப்படி போட்டு தான் கொண்டு போகணும். இதுதான், இது ஒன்று தான் அந்த நூலில் முடியுதுன்னு நினைக்கிறேன் நம்ம கொண்டு வர வரைக்கும். ஷினநாய், இந்த நூவை வந்து நேவாக மாற்றிருக்கோம். அடுத்தது நாய் ஃபார்முக்கு ஒரு நாய் வரும், ஷினநாய். அடுத்தது நூக்கு பதிலாக ஷீனி மாசு. இந்த நிமாசுன்னு வந்தாலுமே இந்தே தான் வரும். இந்தே அப்படின்னு வரணும். அப்போ ஷிந்தே இந்தேன்னு வரும் இல்லையா, ஷிந்தாங்கிறது தா ஃபார்ம். அடுத்து ஷிரு அப்படிங்கிறது டு நோன்னு அர்த்தம், எனக்கு தெரியும் அப்படின்னு. இவரே எனக்கு முன்னாடியே தெரியும், இந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறோம்ல, தெரிதல். இந்த ஷிரு அப்படின்னா அதுதான். இது இருவாக இருந்தாலும் இது வந்து கோதான் வேர்பில் தான் வரும். இருவாக இருந்தாலும் இது வந்து குரூப் 2 கிடையாது, குரூப் 1 வேர்ப்னு ஞாபகம் வச்சுக்கணும். டு நோ அப்படிங்கிற மீனிங்கில் வர ஷிரு குரூப் 1 வேர்ப், கோதானா மட்டும்தான் ட்ரீட் பண்ணணும். ஷிரநாய் அப்படின்னு எழுதணும். ஷிரநாய், இந்த ரூவை மட்டும் கட் பண்ணிட்டுலாம் ஷினாயின்லாம் போடக்கூடாது, ஷிரநாய். அடுத்தது ஷிரிமாசு, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறது பொலைட் ஃபார்ம். ஷிரிமாசு. இந்த ரிமாசு வந்தால் இத்தே, ஷித்தே, ஷித்தா. இந்த செட்டில் கடைசி 90th வேர்பும் வந்து ஒரு நவுன் வேர்பு தான். ஷிட்ஸுமுன்னா கேள்வின்னு அர்த்தம். ஷிட்ஸுமன் சுரு அப்படின்னா கேள்வி கேட்டல், டு இன்கொயர், விசாரிக்கிறது, கேள்வி கேட்குறது, இதெல்லாம் ஷிட்ஸுமன் சுரு. இதுக்கு வந்து சுருவை மட்டும் நம்ம காஞ்சுகேட் பண்ணால் போதும். ஷிட்ஸுமன் ஷினாய், ஷிட்ஸுமன் ஷிமாசு, ஷிட்ஸுமன் ஷித்தே, ஷிட்ஸுமன் ஷித்தா. அவ்வளோதான். இதோட 90 வேர்ப்ஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் ஒரு 20 வேர்ப்ஸ் மீதி இருக்குது. அது படிச்சுக்கிட்டாலே போதும். N5யோட அத்தனை வேர்ப்ஸும் அதில் கவர் ஆகிடும்.